இந்த 1000 சோத்திர பலி எல்லாரும் ஒவ்வொரு புக்கு வச்சிருப்போம் இல்லைன்னா செல்போன்ல பைபிள் வச்சிருந்தீங்கன்னா அதுலயும் இருக்கு 1000 சோத்திர பலி. மனம் போல சோத்திரம் செய்யுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி தோணுதோ, உங்களுக்கு எப்படி சோத்திரம் செலுத்த தோணுதோ அப்படி நீங்க சோத்திரம் செலுத்துங்க. ஓகேங்களா? உங்களுக்கு மனசுல என்ன தோணுதோ, தேவனை எப்படி புகழணும்னு நினைக்கிறீங்களோ புகழ்ந்து தள்ளுங்க. சாலமோன் ராஜா அப்படிதாங்க பண்ணாரு. அவருக்கு என்ன மனசுல தோணிச்சோ அப்படி பண்ணாரு. அண்ணாள் 3 காளை மாடு கொண்டு போனான் தேவாலயத்துக்கு. ஆனா ஒரு காளை மாடு தான் பலியிட்டா. அதே மாதிரி சாமுவேல் தீர்க்கதரிசி இருக்காங்களா, ஒரே ஒரு காளை மாடு தான் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவதற்காக கொண்டு போனாரு. ஆனால் நம்ம சாலமோன் ராஜா இருக்காங்களா, அவங்க மனசுக்கு என்ன தோணிச்சோ கொண்டு போனாங்க. 1000 காளை மாடு யாருமே மனசுலயும் அவங்க தோணவே இல்லை. நம்ம சாலமோன் ராஜா கொண்டு போயிட்டாங்க. எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்களா, ரொம்ப வசதி, பெரிய வீட்டு பிள்ளை, அவங்க அப்பா ஒரு ராஜா, இவரும் ஒரு ராஜா, அதான் 1000 காளை மாடை கொண்டு வந்துட்டாரு, பணம் அதிகமா இருக்குப்பா. ஆனா அவன் மனசார அவன் அத்தனை 1000 மாடுகளையும் பலியிட்டார். மனதார அவரு முழு மனசோடு செய்ததுனால சாலமோன் ராஜா கிட்ட ஒரு நாளும் தேவன் பேசினதே இல்லைங்க. சின்ன வயசுல சாமுவேல் தீர்க்கதரிசிக்கிட்ட எல்லாம் பேசினாங்கல்ல, ஆனா இந்த நம்ம சாலமோன் கிட்ட பேசினதே கிடையாது. ஆனா 1000 பலிகள் செலுத்தி முடிச்சிட்டோன்னே யார் பேசினது? தேவன் பேசிட்டார். அன்னைக்கு நைட்டே பேசிட்டார். 1000 காளை மாடுகள்லாம் பலியிட்டு ரொம்ப டயர்டாகி இவங்க படுத்துட்டாங்களா, இவங்க தூங்கிட்டாங்களா, தேவன் நைட்டே பேசிட்டாங்க. உனக்கு என்ன வேணும், நீ விரும்பினதை கேள், அவ்வளோதான். அது என்னங்க ஆசீர்வாதம் கிடச்சிடுச்சு. அவங்க என்னங்க பணமா இல்லைன்னா காசா ஏதாவது கேட்டாங்களா? இல்லை. அவங்க தான் வசதி படைச்சவங்கள, அறிவை கொடுங்க ஏசப்பா, தேவனே எனக்கு நிறைய ஞானம் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. தேவனும் அதே கொடுத்துட்டு போயிட்டாங்க. நீங்க துதிக்கிறீங்களா, பாட்டு பாடுறீங்களா, உங்களை ஆசீர்வதிப்பதற்காக தேவன் இறங்கி வருவார்.